தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. எல்லைகள் கடந்து மக்களின் தொல்லைகள் அகல கரை கடந்த காவியம் புனித சவேரியார். நற்செய்தியை பறைசாற்ற நகர்கள் சிற்றூர்கள் சுற்றி வந்த மீட்பின் நாயகன், இயேசுவின் வழி நடந்த புனிதர், இயேசுவின் இரத்த உறவுகளை இந்தியாவின் திருத்தூதரும் மறைபோதக நாடுகளின் பாதுகாவலருமான புனித பிரான்சிஸ் சவேரியார் விழா திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் பங்கு தந்தை பாசமிகு அருள்பணி சூசேண்டனி அவர்களையும் மற்றும் வடக்கு கோணம் பங்கு புனித அன்னம்மாள் ஆலய சிறப்பு திருப்பலியை மாதா தொலைக்காட்சி மூலம் பார்த்து கொண்டிருக்கும் பக்தர்களான உங்கள் அனைவரையும் அன்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஸ்பெயின் நாட்டில் உள்ள நவரா எனும் சிற்றூரில் சேவியர் கோட்டையில் 1507 ஆண்டு ஏப்ரல் 7 நாள் ஜான் தேகு ஜாசு மற்றும் டோனா மரியா தம்பதியருக்கு மகனாய் பிறந்தவர் புனித சவேரியார். உலக புகழ் வாய்ந்த மெய்யியல் பேராசிரியராக திகழ வேண்டும் என்ற கனவு கண்டு வாழ்ந்த அவரை அதே பல்கலைக்கழகத்தில் இறையியல் படித்து கொண்டிருந்த லோயலாஸ் இன்னாசியார் கூறிய, ஒருவர் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற இயேசுவின் வார்த்தையால் மனம் திரும்பினார். எதிர்பாராமல் மறைபரப்பு பணிக்குள் நுழைந்தவர் எளியோருக்கான பணியில் இயேசுவை இனம் கண்டு அவர்கள் வாழ்வின் மேம்பாட்டுக்காக உழைத்தவர். புனிதரை போன்று நாமும் நிலையான ஆனந்தமாகிய இயேசுவை அடைய பலியில் பக்தியுடன் இணைவோம், இறையாசிர் பெறுவோம். இன்றைய நாளிலே நாம் புனித சவேரியாரின் விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். கடவுள் புனித பிரான்சிஸ் சவேரியார் வழியாக அவரை நமக்கு வெளிப்படுத்தி நாம் ஒவ்வொருவரும் புது நிலை அடைவதற்கும் கிறிஸ்தவத்தை தழுவுவதற்கும் அவர் ஒரு வழிவகையை செய்தார். எனவே இன்றைய நாளில் இந்த புனிதரின் வழியாக மேலும் நாம் நமது நம்பிக்கையில் நிலைத்து வாழவும் கிறிஸ்தவத்தை கட்டிக்காக்கவும் வரம் வேண்டி மன்றாடுவோம். இத்தூய மறை நிகழ்வை தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கிற நமது பாவங்கள் குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மாட்சியுண்டாகுக, உலகினிலே
ஜெபிப்போமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்கள் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எரியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. பெரிய மடல்களில் ஒன்றான இத்திருமுகம் இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப தக்க அறிவுரைகளை வழங்குகிறது. இதன் உள்ளடக்கமாக கிறிஸ்துவ உரிமையும் அன்பின் விதியும் முரண்பட்டு நிற்பதாக தோன்றும் போது மன வலிமையற்ற சகோதரரை முன்னிட்டு உரிமையை விட்டு கொடுக்க வேண்டும் என்கிறார் பவுல். திருச்சபையை உருவாக்க நற்செய்தி பணி மிக முக்கியம். அதே போன்று கிறிஸ்துவ பணிக்கு அடிப்படை நற்செய்தி பணி. நற்செய்தி பணி செய்யும் போது இறை ஆசியும் அருளும் அமைதியும் நம் இதயத்தில் குடிகொள்ளும் என்ற விசுவாசத்துடன் தூய பவுலின் இறைவார்த்தையை வாசிக்க கேட்டு வாழ்வாக்குவோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 16 முதல் 19 மற்றும் 22 முதல் 23 வரை. சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நான் விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிடிலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவும் இன்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போர்க்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 117. நாம் பாட வேண்டிய பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 இறைவசனங்கள் 15 முதல் 20 வரை. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றோரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவார் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு முன்னேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமைந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் நல்வாழ்த்து. எனது அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்று நாம் அனைவரும் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருவிழாவை கொண்டாடிக்கொண்டு இருக்கின்றோம். இரண்டாம் பவுலடியார் என அன்போடு அழைக்கப்படும் பிரான்சிஸ் சவேரியார் முன்னுரையில் கூறியப்பட்டது போல ஸ்பெயின் நாட்டில் உள்ள சவேரியார் கோட்டையில் 1507 ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் நாள் பிறந்தவர். இவருடைய தந்தை ஜான் டி ஜான்சு, தாய் டோனா மரியா என்பவர் ஆவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சவேரியாருக்கு 18 வயது நடந்து கொண்டிருந்த போது அவர் பாரிஸ் நகருக்கு சென்று அங்கே இருந்த பார்பரா பல்கலைக்கழகத்தில் மெய்யியல் படித்து வந்த பொழுது, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித இன்னாசியார் கூறியது முக்கியமாக, மனிதன் உலகமெல்லாம் தமக்காகிக் கொண்டாலும் தம் ஆன்மாவை இழப்பாரெனில் அதனால் வரும் பயன் என்ன? மத்தேயு அதிகாரம் 16 இறைவசனங்கள் 26 என்று அடிக்கடி சொல்லி வந்தார். பின்னர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதனை ஆழமாக சிந்தித்து பார்க்கும்போது உலக வாழ்வில் நிலையான தன்மையை உயர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு பணி செய்ய தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்தார் புனித பிரான்சிஸ் சவேரியார். முக்கியமாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 1541 ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் நாள்
இந்தியாவை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் மற்றும் 13 மாதங்கள் மக்களுக்கு சிறப்பான ஓர் ஆன்மீக பணியை செய்தார். முக்கியமாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கோவாவிலும் தமிழ்நாட்டிலும் ஜப்பானிலும் சீனாவிலும் இலங்கையிலும் கசோஷிமா மிக்கியக்கா போன்ற பகுதிகளுக்கும் சென்று நற்செய்தியை அறிவித்தார். ஆயிரக்கணக்கான மக்களை கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள செய்தார். 1552 ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் நாள் சவேரியார் இந்த மண்ணுலக வாழ்க்கையை துறந்தார். சவேரியார் இறக்கும்போது அவருக்கு வயது 46 தான். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நற்செய்தி அறிவிப்பில் தாகம் ஆண்டவர் இயேசு விண்ணகம் செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடரும் சொன்னது, நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிறப்புக்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். மார்க் அதிகாரம் 16 இறைவசனங்கள் 15. ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இறைவனுடைய நற்செய்தியை அறிவிப்போம் உலகம் எல்லாம். ஆமேன். நம் தேவைகளை அறிந்த கடவுள் அவற்றை நமக்கு நிறைவேற்றுகிறார் என்ற நம்பிக்கையோடு நமது மன்றாட்டுக்களை அவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம். அன்பு தந்தை இறைவா, உமது திருவுடலாம் திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் வாழ்வாலும் வார்த்தையாலும் நற்செய்தியை அறிவித்து இறையாட்சியை இம்மண்ணில் மலர செய்திட இறைவாமை மன்றாடுகிறோம். அரசர்களுக்கெல்லாம் அரசரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் நாட்டு தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் மனிதநேயத்துடன் செயல்படவும் உமது விளிமீன்களாகிய அன்பு, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம், நீதி, நேர்மையான உழைப்பு ஆகியவற்றை எம் ஆட்சியாளர்களும் மக்களும் உணர்ந்து வாழும் நிலையை அடைய தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, அனைத்து காக்கும் அன்பு தெய்வமே எம்மிறைவா. சிறு பிள்ளைகளையும் மாணவர்களையும் இளைஞர்களையும் ஞான ஒளியில் வழிநடத்தி பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். கருணை தெய்வமே எம் இறைவா, இந்த ஆலயத்தில் ஜெபித்து தங்கள் வேண்டுதல் நிறைவேறும் என்று காத்திருக்கும் ஒவ்வொருவரின் இதய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற இறைவார்த்தைக்கேற்ப இன்று மறைப்பணியாளர் புனித சவேரியார் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நாங்கள் அனைவரும் உமது இறை வார்த்தையை வாசிப்பதோடு மட்டுமில்லாமல் வாழ்வில் கடைபிடித்து நற்செய்தி பணி செய்து வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் நம்பிக்கையோடு உம் பாதம் சமர்ப்பித்த வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவி சாய்த்து எங்களையும் எம் குடும்பங்களையும் எம் அன்பிய மக்கள் பங்கு மக்கள் அனைவரையும் மேலும் யார் யாருக்காகவெல்லாம் நாங்கள் ஜெபிக்கின்றோமோ அனைவரையும் ஆசீர்வதித்து அனைவரின் தேவைகளை நிறைவேற்றி உமது உடனிருப்பை வழிகாட்டுதலை எப்போதும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உந்தன் பலியாக என்னை தந்தீர். என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவாய். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தீர். என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவாய். பொஞ்சை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே. அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. பொஞ்சை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே. அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்மை தேடும் புவிமாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன். என் வாழ்வை பலியாக்குவேன். அன்புமிக்க சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலியை எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக வேண்டுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதரர் சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
தூய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்பிற்குரிய நற்செய்தி அறிவிப்பால் திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழே நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறை வேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்து சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோ. உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோ. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய நசரேயன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உவந்தராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து பரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகனேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையாட்சி வர மன்றாடுவோம். இவ்வுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின்
ஜெபிப்போமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எரியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பித்து பற்றி எரிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதரின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூர்வாராக. தந்தையின் தலைப்பேரானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்போதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்கச் செய்வாராக. உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூய ஆவியார் கிறிஸ்தவ வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீங்கள் வளரச் செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. நிறைவான அன்பிலும் மகிழ்விலும் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். கடவுள் உடனிருக்கின்றார். கோயில் கட்டி கும்பிடுவோம்.